ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாலட்சுமி விக்னேஷ் அருண் ஃப்ரம் மதுரை அவங்க நமக்கு ஃபிஷ் வயரில் மீன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ளார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்காங்க. வாங்க பார்ப்போம். தேங்க்ஸ் டு மகாலட்சுமி விக்னேஷ் அருண் ஃப்ரம் மதுரை. எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபிஷ் வேரில் எப்படி கிளி செய்யலான்றதை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபிஷ் வேரில் எப்படி ஃபிஷ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா ஃபிஷ் வயர் மேட் வயர்னு சொல்லி கேட்கலாம், அல்லது ஃபிஷ் வயர்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஃபிஷ் வயர் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் ஃபிஷ் வயர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீசர் அண்ட் ஸ்டேப்லர், இந்த 3 பொருள் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ ஃபிஷ் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 35 சென்டிமீட்டரில் ஃபிஷ் வயரை கட் பண்ணி வச்சுக்கிறோம். 35 சென்டிமீட்டர் அதை 2 ஃபிஷ் வயரை கட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? அந்த 2 ஃபிஷ் வயரில் ஒன்றை 2ஆக மடிக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு ஃபிஷ் வயரை என்ன பண்ணுறோன்னா அதையும் என்ன பண்ணுறோன்னா 2ஆக மடிச்சுட்டு அந்த 2 வயரும் தனித்தனியாக இருக்குது. இந்த ஒரு வயரை இப்படி வச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு வயரை மடித்து விடுறோம். சரியா? இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கோம். மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே உள்ள வயரை மேலே எடுத்து போட்டு இங்கே உள்ள கீழே உள்ள வயர், இந்த சைடில் உள்ள கீழே உள்ள வயரை என்ன பண்ணுறோன்னா மேலே எடுத்து போட்டு உள்ளே விடுறோம். அப்படி உள்ளே விட்டோன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கூடை பின்ற நாட் மாதிரி வரும். கூட பின்ற நாட் மாதிரி வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பின்னாடி எடுத்து விட்டுக்கணும். பின்னாடி எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் திருப்பி பார்த்துக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உள்ள கீழே உள்ள வயரை என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே உள்ள வயரை எடுத்து இங்கே மடித்து விடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் உள்ள வயரை உள்ளே இதுக்குள்ளே இந்த கேப் வழியாக உள்ளே விடுறோம். இப்போ உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ மாதிரி தெரியும், அதாவது கூட பின்னுறதுக்கான ஒரு பூ மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு பூ மாதிரி தெரியும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபிஷ் ஷேப்புக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபிஷ் ஷேப்புக்கு இருக்குதா, இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபிஷ் ஷேப்புக்கு இருக்கும். இப்போ சின்ன ஃபிஷ் மாதிரி தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ஃபிஷ் மாதிரி தெரியும், இங்கேயும் ஃபிஷ் மாதிரி தெரியும், இங்கேயும் ஒரு பூ தெரியும், இந்த சைடும் ஒரு பூ தெரியும். நமக்கு சின்ன ஃபிஷ்ஷு, இதை சின்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை அடுத்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் கார்னரில் இருக்க வயரை எடுத்து இந்த சைடு விடணும். பார்த்திங்கன்னா தெரியும், மேலே இருக்க வயர் இந்த மாதிரி விடணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் உள்ள வயரை கீழே கூடி, அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு கீழே இருக்க வயரை இந்த மாதிரி கொண்டு இப்படி மேலே வைக்கணும். கீழே இருக்க வயரை கீழே இருக்க வயரை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க சைடில் இருக்க வயரை இப்படி கொண்டு வந்தோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்க வயரை அடியில் கொண்டு வரணும். அடியில் கொண்டு அதை மேலே வைக்கணும். அடியில் இருக்க வயரை கொண்டு மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வயர் இருக்கும். அந்த 2 வயர் இருக்கிறதுல ஒரு வயரை என்ன பண்ணணும்னா அந்த சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க வயரை என்ன பண்ணணும்னா இந்த இதில் இங்கே ஒரு கேப் தெரியும். இந்த கேப் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு கேப் தெரியும். அந்த கேப் வழியாக உள்ளே விட்டு இங்கே ஒரு கேப் தெரியும், அந்த இடத்துல கேப் வழியாக வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு டைட் பண்ணி விட்டோன்னா நமக்கு 2 பூ கிடைக்கும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ தெரியும், அதாவது இங்கே ஒரு நம்ம கூட பின்ற நாட் தெரியும், இங்கே ஒரு கூட பின்ற நாட் தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட பின்ற நாட் தெரியும், இங்கே ஒரு கூட பின்ற நாட் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வரணும். அப்படி பின்னாடி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா,
இங்கே சைடில் உள்ள வயர் கீழே 2 வயர் இருக்கும், கீழே தொங்குறது 2 வயர், அந்த கீழே தொங்குற 2 வயரை ஒரு வயரை இந்த சைடு கொண்டு வந்து மடிச்சு விடுறோம். ஒரு வயரை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி கீழே தொங்குற வயரை இந்த சைடு கொண்டு வந்து மடிச்சு விடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரை வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஒரு கேப் தெரியும், இங்கே ஒரு கேப் தெரியும், அந்த கேப் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்தோம்னா இந்த சைடும் என்ன பண்ணுன்னா 2 கேப் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து 2 பூ தெரியும். அதாவது கூட பின்னுறதுக்கு போடுவோம் பார்த்தீங்களா 2 பூ, அந்த பூ வந்து இங்கே வந்து தெரியும். இங்கே முன்னாடியும் வந்து 2 பூ கூட பின்னுற பூ தெரியும். இப்போ வந்து ஃபிஷ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பூ தெரியும், இங்கே ஒரு பூ தெரியும். அதே மாதிரி பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா இங்கே ஒரு பூ தெரியும், இங்கே ஒரு பூ தெரியும். இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிஷ் மாதிரி தெரியும். இதை வந்து என்ன பண்ணுன்னா ஃபிஷ் ஷேப்க்கு வந்து இப்போ வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து 2 ஒன்றே போல் வச்சுட்டு இதை இங்கே ஒரு கட்டிங், நம்ம இதுக்கு கிளிக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே கட்டிங் வந்து இங்கேயும் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடு வந்து என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணுறோம். இங்கே ஒரு கட்டிங், இந்த லைனில் இந்த வயரில் ஒரு கட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூ தெரியும், இங்கே ஒரு பூ தெரியும். அதே மாதிரி இங்கே ஒரு பூ தெரியும், இங்கே ஒரு பூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டமாக இருக்க வயரை என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி விட்டுக்கிறோம். சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறோம். 2 சைடு வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஷேப்புக்கு வந்து அந்த கிளியில் கட் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளியில் மாதிரி இங்கேயும் வந்து 2ஐயும் ஒன்றே போல் வச்சு ஷேப்புக்கு கட் பண்ணுறோம். இந்த சைடு வந்து 2 வந்து ஒன்றே போல் வச்சு கிளிக்கு கட் பண்ண மாதிரி இந்த ஃபிஷ்லேயும் வந்து என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ரெடியாகி தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிஷ் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா மீதி இருக்க வயரை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து கட் பண்ணிக்கோங்க. கிளிக்கு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்க கேப் வழியாக இங்கே ஒரு கேப் மாதிரி தெரியும், இங்கே ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக என்ன பண்ணுன்னா சொருவி விட்டுருங்க. இங்கே உள்ள கேப் வழியாக இந்த வயரை வந்து சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டாப்லரை வச்சு பின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஃபிஷ் போலையே தெரியும். இதுதான் நம்ம வந்து என்னென்னா ஃபிஷ் வயரில் எப்படி ஃபிஷ் பண்ணுறதுன்றத பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் தெரியுதா, இதுதான் ஃபிஷ் வயரில் ஃபிஷ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பூ மட்டும் இருந்திருக்கும், அது வந்து சின்ன ஃபிஷ்ஷு. இது வந்து 2 பூ இருக்குது, இது வந்து பெரிய ஃபிஷ்ஷுன்ற சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஷேப்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வந்து ஃபிஷ் வயரில் எப்படி ஃபிஷ் பண்ணுறதுன்றத பார்த்தோம். அடுத்து ஃப்ளார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, வாங்க பார்ப்போம். உங்களுக்கும் இதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க் தெரிஞ்சால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து அனுப்பி வைங்க. நான் மொத்தமாக எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9543880191. இந்த நம்பருக்கு நீங்கள் சின்ன சின்ன வீடியோஸாக அனுப்பி வைங்க, நான் மொத்தமாக சேர்த்து அப்லோட் பண்ணுவேன். ஹாய், நம்ம இப்போ வந்து ஃபிஷ் வேரில் எப்படி ஃப்ளார் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா ஃபிஷ் வேர் வந்து நீங்கள் வந்து பிங்க் கலர் ஃபிஷ் வேர் எடுத்துக்கோங்க. போலன், இது வந்து போலன், இந்த மாதிரி போலன் கடையிலே கிடைக்கும். கோல்டன் கம்பி, த்ரெட், ஸ்கேல் அண்ட் சிசர், இது மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. இப்போ வந்து போலன்ஸில் இப்போ வந்து பிங்க் கலர் ஃபிஷ் வேரை வந்து எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஃபிஷ் வேரை எடுத்துகிட்டு அந்த பிங்க் கலர் ஃபிஷ் வேரில் 21 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க. 21 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 21 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்.
சரியா? இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதை வந்து 2ஆக கட் பண்ணணும். இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 3 இருக்கும், இந்த சைடு 3 இருக்கும், இந்த சைடு 3 இருக்கும், இந்த சைடு 3 இருக்கும். அதே மாதிரி ஷேப்புக்கு வச்சு கட் பண்ணணும், 2ஆக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றே போல் கட் பண்ணிங்கன்னா சேம் பீசஸாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 3 பீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி 3 பீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணோன்னா இதுலேயும் வந்து என்ன பண்ணணும், 2ஆக கட் பண்ணணும். கரெக்டாக 3 வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 6 ஸ்ட்ரிப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 6 ஸ்ட்ரிப் இருக்குது. ஒரு பெட்டல் செய்கிறதுக்கு வந்து 6 ஸ்ட்ரிப் போதும். அதாவது 21 சென்டிமீட்டர் வந்து 3 எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணிங்கன்னா 6 ஸ்ட்ரிப் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இதை எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து 2ஆக பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பெண்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து அதையும் 2ஆக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வயரை தான் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபிஷ் வயருக்குள்ளே இதை உள்ளே விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வயருக்குள்ளே இந்த இதை இப்படி விட்டுருக்கேன். அதாவது கீழே ஒரு ஃபிஷ் வயரு, அது 2க்கும் நடுவில் தான் விட்டுருக்கேன். அதே இது இந்த சைடும் ஒரே அளவு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை 2ஆக பின்னாடி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பின்னாடி குடி இந்த மாதிரி ஷேப்புக்கு பின்னாடி வச்சு பெண்ட் பண்ணணும். நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இதையும் வந்து அதே மாதிரி பின்னாடி வந்து பெண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2தையும் வந்து பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2தையும் பெண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிப்பு விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் உள்ளே விட்டுட்டு 2க்கும் நடுவில் கேப்பில் விட்டுட்டு 2ஐயும் பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரிப் எடுத்திங்கன்னா இது வந்து வெளியில் தான் இருக்கும். இந்த மாதிரி வெளியில் விட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இது வெளியில் இருக்கும். உள்ளே விட்டு இந்த இது வழியாக வெளியில் எடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து கேப் வந்து வெளியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடுமே வெளியில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி பெண்ட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றே போல் வச்சுக்கோங்க. ஒன்றே போல் வச்சுட்டு பின்னாடி வந்து பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இதே மாதிரி இந்த சைடும் வந்து என்ன பண்ணணும்னா பெண்ட் பண்ணி விடணும். இதையும் ஒரே போல் பெண்ட் பண்ணி விட்டு இப்போ பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும், இந்த சைடும் இதே மாதிரி இருக்கும். ஒரே போல் தான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி விட்டுட்டே வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், வெளியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வெளியில் இருக்குது. இதை உள்ளே விடுறோம், உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். அடுத்து உள்ளே விடுறோம், அடுத்து வெளியில் எடுக்கிறோம். சரியா? இந்த மாதிரி விட்டு நம்ம செஞ்சோன்னா அடுத்த ஸ்ட்ரிப் வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளார் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். சரியா? இதுக்கப்புறம் அடுத்தது வந்து என்னது, பேக் சைடு வந்து பெண்ட் பண்ணி விட்டுரும். இதே போல் 5 ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே ஃப்ளார் வந்து ரெடி ஆகிட்டு வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதே போல் அடுத்த ஸ்ட்ரிப்பையும் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது வந்து எப்பயுமே என்ன பண்ணியிருக்கணும், வெளியில் இருக்கணும். அடுத்து உள்ளே விட்டுறோம், வெளியில் எடுக்கிறோம், அடுத்து உள்ளே விடுறோம், வெளியில் எடுக்கிறோம், அடுத்து உள்ளே விட்டு அடுத்து வெளியில் எடுக்கிறோம், அடுத்து உள்ளே விட்டு வெளியில் எடு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னது, நெக்ஸ்ட்டு வந்து 5வது இது பெட்டல் முடிக்கிறதுக்கான ஷேப் வந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது, இதை வந்து பின்னாடி மடித்து விடணும். பார்த்திங்கன்னா இதை வந்து பின்னாடி பேக் சைடு வந்து என்ன பண்ணுறோம்னா மடித்து விடுறோம். இதையும் வந்து என்ன பண்ணுறோன்னா பேக் சைடு வந்து மடித்து விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா த்ரெட்டு, இந்த த்ரெட்டை வச்சு நல்லா பூ கட்டுற மாதிரி நல்லா 2 சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டுக்கோங்க, பூ கட்டுற நாட் போட்டுக்கோங்க. நல்லா சுற்றி விட்டுட்டு பூ கட்டுற நாட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ஃப்ளார் செய்கிறதுக்கான பேசிக் பெட்டல். இந்த பெட்டல் வந்து இதே மாதிரி 3 பெட்டல் செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து பூ வந்து ரெடி ஆகிடும். உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். நமக்கு வந்து 2 சைடுமே என்ன பண்ணணும்னா வெளியில் தான் இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஃப்ளார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து 2 ஒன்றே போல் வச்சுட்டு பெண்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த சைடு மடித்து விட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு வந்து என்ன பண்ணுறீங்க மடித்து விட்டுக்கிறேன். ஒன்றே போல் வச்சுட்டு அடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஃப்ளார் வந்து நல்லா அழகாக நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் பண்ணியிருந்தோன்னா இதே மாதிரி இன்னும் இது ஒரு பெட்டல்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னும் 2 பண்ணிங்கன்னா சின்ன ஃப்ளார் வரும். இது வந்து இதுக்கு அடுத்த சைஸ் ஃப்ளார் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சது வந்து சின்ன ஃப்ளார் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே வெளி சைடு தான் இருக்கணும். அப்போ வெளியில் விட்டு உள்ளே விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், உள்ளே விடணும். அடுத்தது வந்து வெளியில் விடணும். அடுத்து உள்ளே விடுறோம். கடைசி ஃபைனல் வந்து என்ன பண்ணணும், வெளியில் வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்ல செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பெண்ட் பண்ணி விட்டுரும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு இது 2ஐயும் ஒன்றே போல் வச்சுக்கோங்க. 2ஐயும் ஒன்றே போல் வச்சுட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு பெண்ட் பண்ணுங்க. அதே போல் அதை வந்து என்னது பேக் சைடு வந்து பெண்ட் பண்ணி விட்டுரும். இதே போல் 5 ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணி முடிச்சாச்சு, பெட்டல்ஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அந்த பெட்டல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி மற்ற 2 பெட்டல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா செஞ்சு முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் நம்ம பண்ணியிருந்த பெட்டல்ஸ் இது. அதே மாதிரி மற்ற 2 பெட்டல்ஸ் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து ஃப்ளாரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். பெட்டல்ஸை வந்து நீங்கள் வந்து எந்த ஷேப்புக்கு வேணாலும், இந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணுறது வந்து ஒரே ஷேப்பில் 3மே ஒரே போல் பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் பெண்ட் பண்ணிங்கன்னா 3மே ஒரே மாதிரி பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷேப்பில் பெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற 2ஐயும் வந்து என்னது ஒன்றே போல் வந்து பெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபிஷ் வயரில் ஃப்ளார் பண்ணுறோம்ல பார்த்தீங்களா, அது வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த கோல்டன் கம்பி எடுத்துகிட்டு அந்த கோல்டன் கம்பியில் போலன்ஸ் வந்து இந்த மாதிரி போலன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த போலன்ஸை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த போலன்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த கோல்டன் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டன் கம்பியில் இந்த இடத்துல வச்சு ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்து கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வச்சு சுற்றி விட்டுக்கோங்க. நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பூ கட்டுற நாட் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போலன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பெட்டல்ஸை ஒரே ஷேப்புக்கு வந்து பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரை வந்து பெட்டல்ஸை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற நாட் போடுங்க. பூ கட்டுற நாட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டல் வந்து ஃப்ளாரில் வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெட்டல் வச்சுருக்கோம். பெட்டல் மேலே ஃப்ளாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
அடுத்து ஒரு போலன் வச்சுருக்கோம், போலன் மேலே ஒரு பெட்டல் வச்சு ஃப்ளாருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்த பெட்டல் எடுத்துக்கோங்க. அடுத்த பெட்டல் வந்து ஒரே ஷேப்க்கு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளாரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுப்போ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரியே கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து போலன்ஸ் வச்சோம். போலன்ஸ் வச்சுட்டு ஒரு பெட்டல் வச்சுட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற நாட் போட்டோம். அடுத்த பெட்டல் வச்சுருக்கோம். பெட்டல் வச்சுட்டு அடுத்து பூ கட்டுற நூல் மாதிரி பூ கட்டி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து 3வது ஒரு பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் பெட்டல். அந்த ஃபைனல் பெட்டலை எடுத்துக்கோங்க. அந்த பெட்டலை எடுத்துகிட்டு அதையும் ஒரே போல் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஷேப்க்கு வச்சுருக்கீங்களோ, இந்த ஷேப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேப் வச்சுக்கோங்க, இந்த ஷேப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேப்க்கு வச்சுக்கோங்க. நான் இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சு இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் பூக்கட்டுற சுற்றுற நூல் போலையே ஒரு நல்லா சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பூக்கட்டுற நாட் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரை வந்து இதே போல் நிறைய இது பண்ணி நம்ம வந்து வீட்டில் ஃப்ளார் வாஷில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளார் தெரியுதா? இதே போல் நம்ம வந்து க்ரீன் கலர் டேப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா க்ரீன் கலர் டேப் இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் டேப்பை வந்து சுற்றிக்கோங்க. இந்த கம்பியில் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுற்றி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 5 பீஸ் வச்சுருக்கோம். 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 பீஸ் வச்சு மடித்து வச்சுருக்கோம். அப்போ வந்து பெரிய ஃப்ளாராக கிடச்சிருக்கு. இதே இது 1 2 3 இந்த 3 மட்டும் பண்ணிங்கன்னா சின்ன ஃப்ளார் கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து ஃபிஷ் வேரில் எப்படி ஃப்ளார் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபிஷ் வேரில் எப்படி தாமரைப்பூ பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா வீடியோ? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனடியாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நமக்கு கிளி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். அடுத்து நமக்கு கோன் ஃப்ளவர் வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் ஒயரில் பண்ணுவோம்ல, அது செய்ய சொல்லி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது போடுவாங்க, நம்ம பார்ப்போம். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் நான் உங்களுக்கு பூஜை கூட போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இமேஜ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். போட்டு முடிச்சிட்டேன், ஆனால் இன்னும் எடிட்டிங் வேலை முடியலை. ஸோ அது முடிஞ்சோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் கிராஃப்ட் ஒர்க் தெரிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்ட கூடைகளையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9543880191. தேங்க்யூ. வயர்ஸ் தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.